2 பத்திரிகையாளர் சந்திப்பு விஜய் சார் தாங்க மாட்டார். அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த ஆடம்பரம், இந்த இது. இன்னொன்று இந்த செய்தியுமே மேபி அவருக்கு இப்போ நீங்கள் இதை மறந்துடுவீங்கல்ல, என்டிஏ கூட்டணியில் போகிறாரா, அதிமுகவோட நிலைமை என்ன, இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒரே நேரத்தில் விஜயும் அமுக்குது, அதிமுக அமுக்குதா, என்டிஏ கூட்டணி தான் வருதா, என்டிஏ தான் ஆட்சி வருதான்னு அது பேச பொருள். அதில் மேபி அது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸாக கூட இருக்கலாம்ல. ஆதவர்ஜுனா அவரை நம்ப வச்சு கருத்து அசோகாவை மிரட்ட வச்சிட்டாரு. ஆதவர்ஜுனா அமைச்சர்கள் நிறைய பேர் வரத்து இருக்கிறாங்க. ஒன்று தங்கச்சிக்கு ஒன்றும் புரியல. வாட் ஆர் யூ சேயிங்? எஸ் ஆங்கில புலமை. எஸ் சிட்டிங் மினிஸ்டர்னாரு சார் அவரு. நான் தான் சொல்கிறேன், ஒரு அளவுக்கு உருட்டலாம், டசனாக உருட்டலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம பேசிடக்கூடாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சாத்தியக்குரு விஜய் உண்மையிலே அரசியல்வாதி, புத்தி யோசிக்கிறாரு, சிந்தனைக்குரியவர்னா நமக்கு அனுபவம் பற்றலாம். நீயும் ஓட்டு கேட்க போகிறேன், நானும் ஓட்டு கேட்க போகிறேன், அவங்களும் ஓட்டு கேட்க போகிறாங்க. ஒருத்தர் சூரியனுக்கு கேட்க போகிறேன், ஒருத்தர் ரெட்டலைக்கு கேட்க போகிறேன், ஒருத்தர் விசிலுக்கு கேட்க போகிறாங்க. விசிலை எதிரியாக பார்க்காம விட்டது யாரோட தப்பு? எடப்பாடி பழனிசாமியோட தப்பு. ஒரு 60 நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் அவர் திருப்பி மறுபடியும் முதல்வர் ஆகிறார். இப்போ என்னன்னா, என்னை யாரும் கேள்வி கேட்காது. எதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க? நான் எங்கன்னா போவேன், எப்படின்னா வருவேன், யார் கூடனா போவேன், உங்களுக்குலாம் என்ன இருக்குது? அந்த நிலைமைக்கு ஒன்று ஆதவும் ஜான் ஆரோக்கியசாமியோ விஜய் அவர்கள் கூட்டணி போகிறதுக்கு விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஃபெயிலியர். ஆதவர்ஜுனா எடுத்த முயற்சி ஃபெயிலியர், காங்கிரஸோடு அவர் எடுத்த முயற்சி ஃபெயிலியர், ராகுல் காந்தியோடு எடுத்த முயற்சி ஃபெயிலியர். அப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன், இது ஒன்லி சக்ஸஸ் ஆகிடுது. ஒன்று இன்னொன்று தனியாகவே போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன ஆகிப்போச்சு. அதான் அண்ணா பதப்படுத்தினார் அந்த மண்ணை. இப்போ விஜய் அவர்களுக்கு அண்ணா எப்போ பயன்படுத்துகிறாருன்னா, அவரோட இல்லற வாழ்க்கையை பற்றி இப்போ ட்வீட் போடுறாங்க. அண்ணான்ற யாரும் பாதி பேர் உங்கள் கட்சியில் யாருக்குமே தெரியாது. அவரோட சாதனை என்ன, இந்த மண்ணுக்காக என்ன உழைச்சாரு, குடும்பத்துக்கு வறுமையை ஒண்டியே பரிசாக கொடுத்த ஒரு அரசியல்வாதி இந்த தமிழக மண்ணில் உண்டுன்னா அது அறிஞர் அண்ணா தான். இப்போ தாவேக்காவோட அந்த இறங்கு முகம் இருக்கு இல்லையா, அந்த பர்செப்ஷன் ஒண்டி தான் அவங்கக்கிட்ட இருக்குது. பேசு பொருள், ஊடகத்தினுடைய அந்த வெளிச்சம், இது ஒண்டி தான் அவங்கக்கிட்ட இருக்குது. அப்புறம் விஜயோட அந்த முகம் வசீகரம், இது ஒன்று அது ஒன்று. இந்த ரெண்டத்தை தவிர்த்து அவங்கக்கிட்ட வேறு எதுவுமே ஆயுதம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இது எரிஞ்சிடக்கூடாது, இது அணைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட அவங்க இதை முயற்சி பண்ணுறாங்க. ஊழல் பண்ணி கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சு வச்சுருக்கிறாங்க திராவிட கட்சிகள். நீங்கள் இப்போ தான் வரீங்க, உங்ககிட்ட இருக்கிறது சினிமா டிக்கெட் விற்று பிளாக் பணம் வந்தது. அந்த பிளாக்கு காசு இதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. இன்னொன்று, நீங்கள் வந்து நேரத்தையும் செலவு பண்ணாமல் பணத்தையும் வெளிப்படையாக சொல்லணும் சார். அவர் கொஞ்சம் கடிக்கும் சார், கஞ்சம் சார் அவர் விஜய் சார். என்ன பெருசாக செலவு பண்ணிட்டார் அவர்? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் தின விழாவை வந்து நடத்துறதுக்கான வேலையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நேற்றும் மற்றும் அதுக்கு முந்தின நாள் நம்ம சில பத்திரிகையாளர்கள் பேசின ஸ்பீச்சையும் நான் கேட்டேன். குறிப்பாக உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் தான். இவங்களுடைய ஸ்பீச்சை கேட்கும்போது அண்மை காலத்தில் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பர்சனல் அண்ட் பொதுவெளியில் இருக்கிற நெருக்கடியின் காரணமாக என்டிஏக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையும் இப்போ மீண்டும் துவங்கி இருக்கிறது. ஒரு பாதுகாப்பு அரண் தேவை, ஒரு மென்டார் தேவை, நம்ம ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மனோநிலைக்கு விஜய் தள்ளப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி உறுதிப்படுத்த முடியுமா? இல்லை, அது நம்பகத்தன்மை இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட 4 நாளாக இந்த மாதிரி செய்திகள் வந்து வளா வருது. நானாக அதை எங்கேயுமே பேசலை, அது கொண்டு வரல. என்ன காரணம்னா, நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் பேசியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அதில் பேசுகிறோம். இது மாதிரி அவங்க பேசியிருக்காங்கன்னா அதுக்கு நம்ம தரவு இருக்குது. ஆமாம். நம்மளா ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டால் அது நடக்கலைன்னா நம்ம முகத்தை தூக்கி வச்சுக்கிறோம். அதுக்கான ஒரு பொதுவெளியில் இருக்கிற என்ன நமக்கு தெரியுமோ, தரவுகள் இருக்கோ, என்ன ஒரு பேசுபொருள் இருக்கோ அதை பேசி போகிறது யதார்த்தம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பேசுபொருள், இந்த மாதிரி ஒரு ரூமரு, வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு இது நடக்கிறது உண்மை. தாவேக்கா பொறுத்தவரை ஒரு டேஞ்சர் என்னென்னா, அந்த கட்சியில் என்ன நடக்குதுன்றது யாருக்குமே வெளியில் தெரியாது, அவங்களும் சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு காலைல கூட்டம் இருக்குன்னா எப்போ அது, இப்போ ஒன்றும் இல்லைங்க, தேர்தல் அறிக்கை அதை வந்து காலையிலேயே வெளியிடலாம்ல, அதில் எவ்வளோ குளறுபடி. இன்றைக்கி சாயந்தரமாக படிப்பாரா, இல்லை அது அறிவிப்பு முன்னாடியே வருமா, எத்தனை மணிக்கு பண்ணுவார், எதுவுமே சொல்கிறது கிடையாது. எது 3 to 7 இல்லை காலைல 10 to 3 என்ன படமா? 8 மணிக்கு ஆரம்பித்தா 8 மணி ஆரம்பிக்கணும்னு சொல்லணும். அண்ணா அறிவாலயத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு
தலைவர் மு கருணாநிதி பத்திரிகையாளர் சந்திப்பார் 11 மணிக்கு 11 மணின்னு போட்டு வருங்க. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அறிவிப்பு வராது. எங்கன்னா மைக்கு போட்டு பைட்டு கொடுத்தாங்கன்னா போச்சு, இல்லைனா இல்லை. எப்போனாச்சும் தேர்தல் நேரத்தில் செலக்ட் பண்ணி வெறும் பெரிய பத்திரிகை வண்டி பேட்டி கொடுத்துட்டு போங்க. எடப்பாடி பழனிசாமி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கே போய் மைக்கு போட்டாலும் கும்பலாக இருக்கிறதுல பாயிண்ட் இருந்தால் பேசுவார், இல்லைனா இப்படி சிரிச்சுக்கிட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிடுவார். இதுதான் யதார்த்தங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, எப்போ பேசுவார், இல்லை அறிக்கை பேச மாட்டார், அறிக்கை எப்போ வரும், ட்வீட் எப்போ போடுவார், என்ன சொல்லுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கும் தெரியறதில்ல. சரி, அந்த கட்சிக்கு செய்தி தொடர்பாளர் இருப்பாங்களே, அவங்களாச்சும் சொல்லுவாங்க பேசுவாங்கன்னா பாவம் அவங்களோட கைகள் கட்டப்பட்ட. பேச வேணாம்னு சொல்லி பேச வேணாம்னு ஒரு செய்தி தொடர்பாளரை விவாதத்துக்கு போகிறவங்கள பேச வேணாம்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு சிந்தனை இருக்கா? ஆல்ரெடி தவறான அப்ரோச்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக 100 விழுக்காடு தவறான அப்ரோச். ஏங்க இல்ல, எல்லா மீடியாக்களும் மீடியா அஜெண்டா ட்ரிவனா இருக்கிறீங்க. அட்டாக் பண்ணி மெயின்லி தேர் அட்டாக்கிங் டிவிக்கு. எல்லாரும் வந்து பிளான் பண்ணி நம்மளை கும்பலா சேர்ந்து வச்சு செய்யறாங்க. அப்ப நம்ம எதுக்கு போகணும்? நம்ம தவிர்த்துருவோம். ஜெயலலிதா மேடம் வந்து எப்படி மீடியாவை அவாய்ட் பண்ணோம், நம்ம மீடியா அவாய்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க. ஜெயலலிதா மேடம் எத்தவொன்னும் அவாய்டு பண்ணல. ஜெயலலிதா மேடம் முதலமைச்சர்லாம் ஆகிட்டு 2வது முறை 3வது முறையெல்லாம் ஆகும்போது அந்த ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவாய்டு பண்ணாங்க. வரலாறு தெரியாதவங்க இப்படி தான் தப்பு தப்பாக சொல்லி கொடுப்பாங்க. ஆர் பகவான் சிங்னு எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவர், என்னோட ஆசிரியர். அவர்கிட்ட போய் கேட்டால் அம்மையார் ஜெயலலிதா பற்றி கதையாக சொல்லுவார். அந்தம்மா வந்து அம்பாசிடர் கார் மேலெல்லாம் ஏறி நின்று ஊராக போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்போ வந்து பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது, மிஸ்டர் சிங் வாட் யூ சி, ஹவு இஸ் த கேம்பெயின் கோயிங் அப்படின்னு கேட்டப்போ சிங் சொல்ல, ஐ கேன் சி அ லீடர் இன் மேக்கிங். ஒரு லீடர் உருவாகிறான்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். ஓகே. அப்போ அவர் என்ன அப்போ என்ன ஒரு பத்திரிகையாளர் பார்வை, இந்த அம்மா பேசுகிறாங்க, ஜனங்க ரசிக்கிறாங்க, ஜனங்களுக்கும் இந்த அம்மாவுக்கும் ஒரு தொடர்பு உருவாகுது, இது அரசியலுக்கு இது ஒரு பிள்ளையார் சொல்லி பத்திரிகையாளரை உணர முடியுது. இது அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி குமார் செல்லப்பன் சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் ஏஷியா நெட்லாம் வேலை செஞ்சார். கொஞ்சம் ஃபேராக மலையாளம்லாம் கலந்து பேசுவார். குமார், ஐ நோ யூ, வாட் ஆர் யூ கோயிங் டு ஆஸ்க் அப்படின்வாங்க. அப்போ பத்திரிகையாளரை பேர் சொல்லி ஜெனிஃபர் அவர்கள் அரெஸ்ட் பண்ணும்போது, அதை அம்மையார் ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணும்போது வண்டியில் போகும்போது ஜெனிஃபர் வந்து NDTVயில் மைக் போட்டு கேட்குறாங்க, ஜெயலலிதா வாட் ஹேப்பன், ஜெயலலிதா வாட் ஹேப்பன், ஜெனி தேவ் அரெஸ்டட் மீ, இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன், தேவ் கான், ஏதாவது திட்டுறாங்க. அப்போது பத்திரிகையாளர் பார்க்காம பத்திரிகையாளர் அவாய்டு பண்ணியா பேசு பொருள் வர ஃப்ரெண்ட்லி வித் ஜேர்னலிஸ்ட் தான். நிறைய ஜேர்னலிஸ்ட்டை தெரியும், இன்புட்ஸ்லாம் எடுப்பாங்க. ஏன் இவர் சோ ராமசாமி என்ன சொந்தக்காரரா, பத்திரிகையாளராக தெரியலையா? சண்டை போடுவாங்க சோ கிட்ட. சோ நீங்கள் சொல்கிறது தப்பு சோ, அப்படி கிடையாதுன்னு. இவரும் வந்து தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு, கரெக்டு தப்பு, நேராக மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. எனக்கு என்ன போச்சு, எனக்கு அதே ஊடு அதே தான். என் துக்ளக் பத்திரிக்கை நான் பொம்பளை படம் போடாமல் ரிலீஸ் பண்ணுகிறேன். எனக்கு விளம்பரமாக வேணாம், ஒரு மனக்கட்டியம் வேணாம். நானும் இதை நடத்துறதுக்கு எனக்கு காசு இருக்கு, எனக்கு அது போதும். அதுக்கு ஒரு வாசகர்கள் இருக்காங்க. கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சாருன்னா இன்னும் கெட்ட பேர்லாம் கிடையாது. அவரும் பத்திரிகையாளர் தான். மேபி அந்த சிந்தனையில் தப்பு இருக்கலாம், RSS சித்தாந்தன்றதுல. பட் ஒரு பத்திரிகையாளராக தரம் தாழ்ந்த செய்தியோ ஆபாச செய்திகளோ துக்ளக் பத்திரிகையில வந்தது கிடையாது. ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணார். அந்த சோ ராமசாமி அவங்களுக்கு பழக்கம், நல்ல பழக்கம், ஒரு பத்திரிகையாளரோட, ஒரு பத்திரிகையாளர். அது மாதிரி நிறைய பேர் அவங்க கூட பத்திரிகையாளர் நிறைய பேர் பழகி இருக்கிறாங்க, நிறைய பேர் தெரியும். எடுத்த உடனேலாம் அவங்க மீடியாவை அவாய்ட் பண்ணல. இன்னொன்று, எப்போ மீடியாவை அவாய்டு பண்ணோம், எப்போ மீடியா கிட்ட பேசணும்னு தெரியும். எல்லா நேரத்துலையும் ஒரே ஸ்டாண்டு கிடையாது. எல்லா நேரத்துலையும் மீடியா யாரோ இப்படி விட்டாலும் சரி, இப்படி விட்டாலும் சரி, இப்படி விட்டாலும் சரி, அதை கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ணுறது யாரானா ஐயா கலைஞர். என்ன கேட்க போகிற, 2Gயில் கனிமொழி கைதா இல்லை, இவ்வளோ தானே உச்சப்பட்ட இதெல்லாம் கேட்டுருவேன், நீ கேளு நான் பார்த்துக்கிறேன். அந்த 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 ஃபார்முலேஷன் அவரோட மைண்டால், அது கம்ப்யூட்டராக தெரியாது. நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் கோவம் இருக்குங்க உள்ளுக்குள்ளே. பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்தோடனே ஈட்டி வச்சு கேட்குற மாதிரி கேட்பார். அந்த அவன் இருக்கு சொல்லு அப்படின்னு எல்லாம் போனது ரொம்ப கூப்பிட்டு ஒரு சிலதான் கேட்பேன், நாக்கு கொடுக்குற மாதிரி கேட்பார். என்கிட்ட கேட்டிய இதே மாதிரி போய் அந்த அம்மா கிட்ட கேட்பியா, தைரியம் இருக்குதா? பத்திரிகையாளர் தானே நீ, நானும் பத்திரிகையாளர் தான். என்னை கேட்டால நான் பதில் சொன்னேன்ல. நல்ல சிட்டிகள்லாம் போட்டு கலாச்சமிச்சு விட்டுருக்கிறார் பத்திரிகையாளரை. அப்போது அந்த தெரியும், அது ஒரு செஸ் ஆட்டம் மாதிரி இருக்கும் பத்திரிகையாளர் சந்திப்புன்னு. இவர் 2 ரவுண்டு தாங்க மாட்டார். 2 பத்திரிகையாளர் சந்திப்பு விஜய் சார் தாங்க மாட்டார். அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த ஆடம்பரம், இந்த இது. இன்னொன்று, இந்த செய்தியுமே மேபி அவருக்கு இப்போ நீங்கள் இதை மறந்துடுவீங்கல்ல, NDA கூட்டணியில் போகிறாரா, அதிமுகவோட நிலைமை என்ன, இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒரே நேரத்தில் விஜயும் அமுக்குது, அதிமுக அமுக்குதா, NDA கூட்டணி தான் வருதா, NDA தான் ஆட்சி வருதான்னு அது பேச பொருள். அதில் மேபி அது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸாக கூட இருக்கலாம்ல. ஓகே, டைவர்ஷன் டாக்டிக்ஸாக கூட இருக்கலாம் இல்லையா? ரெண்டுமே ஆப்ஷன் தான். ஒன்று விஜய் கூட்டணி போகிறதும் ஆப்ஷன் தான். இன்னொன்று, டிவோர்ஸ் பற்றி பேசக்கூடாது, ஜனநாயகன் படம் பற்றி பேசக்கூடாது, எல்லாத்தையும் மறக்கணும்.
அப்போ இதுதான் ஒரே ஆப்ஷன். இது ஒரு ஆப்ஷன். இது கூட பண்ணலாம்ல. இன்னொன்று மூணாவது, ஆதவர்ஜுனா அவரை நம்ப வச்சு கருத்துறார். சார் நீங்கள்லாம் அரசியல்வாதிகள், புதுசாக வர அரசியல்வாதிகள். செங்கோட்டை என்ன சொன்னார்? இன்னும் விரைவில் நிறைய பேர் சேர உள்ளனர். ஜனவரியில் புரட்சி வருதுன்னா புரட்சி வருது. அப்புறம் என்ன சொன்னாங்க? தை பிறந்தா வை பிறக்கும், தை பிறந்தா தயிரே பாலாகி திருப்பி பானைக்குள்ளே வரும். இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று, தந்தி டிவியில் சகோதரிக்கிட்ட அசோகா கிட்ட பேசும்போது அசோகாவை மிரட்ட வச்சிட்டாரு ஆதவர்ஜுனா. அமைச்சர்களே நிறைய பேர் வரத்துக்கு இருக்கிறாங்க. உடனே தங்கச்சிக்கு ஒன்றும் புரியல. வாட் ஆர் யூ சேயிங் அப்படின்றான். எஸ், உடனே ஆங்கில புலமை, எஸ் வெயிட் அண்ட் சி. சிட்டிங் மினிஸ்டர்னாரு சார் அவர். நான் தான் சொல்கிறேன், ஒரு அளவுக்கு உருட்டலாம், டசனாக உருட்டலாமா. இப்போது இது மாதிரி நம்ம பேசிடக்கூடாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சாத்தியக்கூறுகள் இருக்குது. விஜய் உண்மையிலே அரசியல்வாதி, புத்தி யோசிக்கிறாரு, சிந்தனைக்குரியவர்னா நமக்கு அனுபவம் பத்தலை. இப்போ நம்ம பணம் ஒரு கட்டடம் கட்டணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க, இல்லை கட்டட வல்லுநர் ஆகிறீங்க, எடுத்த உடனேவா நீங்கள் தாஜ்மஹால் கட்டணும்னு போய் நிற்பீங்க? முடியாது சார். மனசில் இருக்கும் தாஜ்மஹால் கட்டணும். எத்தவொன்னே தாஜ்மஹால் யாருன்னா கட்ட முடியுமா அனுபவம் இல்லாமல்? முடியாது. ஆனால் அவர் கட்டுவார், கனவுலே கட்டுவார். அப்படி கனவுலே கட்டுறவர் தான் அவர். ஏன் அன்றைக்கி பவன் கல்யாண் மாடல் சொன்னப்பெல்லாம் அவர் முதலமைச்சராக தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அதனால் தெரியல, அந்த பேசுபொருள் இருக்குது. அது சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சாத்தியம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னமோ அது செய்தியில் தாவேகாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு திட்டமிட்டு கசிய விடப்படுற. அதாவது இவங்க எல்லாருக்கும் அதிமுக எப்படின்னா, இவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா அதிமுக வலிச்சுக்குவாங்க கூட கூட்டணி. அது விஜய் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கரூர் மேட்டரில் கூட இப்போ அதிமுக பார்த்தீங்களா பெருசாக திட்டலை. அதிமுக பழகாமலே பழகின மாதிரி கெட்டவர் தான் விஜய். ஒழுங்காக நடுவில் அவர் அதாவதுங்க, நீயும் ஓட்டு கேட்க போகிற, நானும் ஓட்டு கேட்க போகிறேன், அவங்களும் ஓட்டு கேட்க போகிறாங்க. ஒருத்தர் சூரியனுக்கு கேட்க போகிறார், ஒருத்தர் ரெட்டலைக்கு கேட்க போகிறார், ஒருத்தர் விசிலுக்கு கேட்க போகிறார். விசிலை எதிரியாக பார்க்காம விட்டது யாரோட தப்பு? எடப்பாடி பழனிசாமியோட தப்பு. என்ன அவங்க எதிர்க்கிறாங்க, நாயப்படி நம்ம கூட தானே வரணும். ஒருத்தர் வலுவாக இருக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்கள எதிர்க்கணும்னா 2 பேர் சேர்ந்தால் தானே முடியும். இதுதானே யதார்த்தம்னா அந்த யதார்த்தத்தை எதிர்பார்த்துட்டு இவர் உக்காந்துருந்தார். அவர் ஹஹா நல்லா இருக்கு, இன்னும் இன்னும் பெருமையாக, இன்னும் அப்படியே நல்லா 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 சொல்லுங்கள், உங்கள் விஜய் வந்துட்டேன். அப்புறம் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இன்னும் மேலே ஸ்பீக்கர் எங்கே, சவுண்ட் எங்கே, தாவல் எங்கே, பதுங்கல் எங்கே, இப்படியே போயிட்டு இருந்தது இந்த படம். கட்சியாக கரூரில் போய் அந்த லாரி இச்சோடனே இதானவொடனே பிரேக் டவுன் ஆனவொடனே யதார்த்தத்துக்கு வராரு. திருப்பி மறுபடியும் மேலே ஒரு 60 நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் அவர் திருப்பி மறுபடியும் முதல்வர் ஆகிறார். இப்போ என்னன்னா, என்னை யாரும் கேள்வி கேட்காது. எதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க? நான் எங்கன்னா போவேன், எப்படின்னா வருவேன், யார் கூடனா போவேன், உங்களுக்குலாம் என்ன அதுக்கு? அந்த நிலைமைக்கு போயிட்டேன். இப்போ இதெல்லாம் பேசுபொருள் ஆகாமல் என்ன ஆகும்? மீண்டும் டைவர்ட் ஆகுது. அது ஐ சி ஆல் 3 ways. ஒன்று, ஆதவும் ஜான் ஆரோக்கியசாமியோ விஜய் அவர்கள் கூட்டணி போகிறதுக்கு விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஃபெயிலியர். ஆதவர்ஜுனா எடுத்த முயற்சி ஃபெயிலியர், காங்கிரஸோடு அவர் எடுத்த முயற்சி ஃபெயிலியர், ராகுல் காந்தியோடு எடுத்த முயற்சி ஃபெயிலியர். அப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன், இது ஒண்டி சக்ஸஸ் ஆகிடக்கூடாது. ஒன்று. இன்னொன்று, தனியாகவே போட்டோம் இது, அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன ஆகிப்போச்சு. இப்போ ஆதவர்ஜுனா 7 ஆகிட்டு நாளையிலேருந்து பட்டினத்தார் கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு நான் அங்கே புரோகிதம் பண்ணிக்கிறேன் நான் போய் உட்கார போகிறாரு? இல்லை எதனா ஒரு சர்ச்சில் போய் பாதிரியாராக மாற போகிறாரா? ஒன்றும் கிடையாது. இல்லை விஜய் சார் தான் என்ன ஆகிடுப்பார்? இவங்கெல்லாம் பார்ட் டைம் பொலிட்டிஷியன்ஸ், தேர் நாட் சீரியஸ் பொலிட்டிஷியன்ஸ். என்ன சீரியஸ் சப்ஜெக்ட் பாலிட்டிக்ஸ் அவங்க பேசினாங்க? இல்லை எதனா ஒரு சப்ஜெக்டில், ஒரு நீட் தேர்வில் ஒரு 1/2 மணி நேரம் விஜயால் முழுசாக பேச முடியுமா? அந்த சப்ஜெக்ட் புரியுமா? இல்லை 7.5 புள்ளி ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா? சரி, இல்லை அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியாக பிறப்பாங்கிறார். இந்த ஜென்மத்தில் நீங்கள் விவசாயி ஏமாற்றிட்டீங்க சாமி, அதனால தான் அடுத்த ஜென்மம் உங்களுக்கு தேவைப்படுது. விவசாயியாக பிறக்க முடியாது, வாழலாம்ல. இப்போ நான் பிறப்பால் ஹிந்து, ஆனால் எனக்கு குணத்தில் நிறைய விஷயங்கள் இஸ்லாம் பிடிக்கும். அதே மாதிரி நான் ஒரு சில விஷயம் பார்த்து ரசிக்கிறதுல கிறித்துவத்தில் எனக்கு ஒரு சில விஷயம் பிடிக்கும். சர்ச்சுக்கு ஏழை பணக்காரெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி காட்சி. ஃபஸ்ட்டு முன்னாடி வந்தியா லைனில் நில்லு, பின்னாடி வந்தியா வெயிட் பண்ணு. நீ 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 எதுவாக இருந்தாலும் சரி, இந்த லைனில் வருது விஐபி தரிசனம், விவிஐபி தரிசனம், இந்த சீன்லாம் கிடையாது. 100 ரூபா டோக்கன் செருப்புக்கு போட்டு விற்கிறது, குருக்கள் மணி ஆட்டுறது, இந்த கதைலாம் கிடையாது. அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு போகிறீங்களா, ஜமாத்துக்கு போகிறீங்களா, கூட்டு பிரார்த்தனைக்கு தான் மரியாதை. ஏழை பாழன்ட்டு சொல்லிட்டு தள்ளி நிற்கக்கூடாது. பணக்காரனாக இருப்பான், தள்ளி நின்னா அந்த நமாஸ் பண்ணி புண்ணியம் கிடையாது. ஒருத்தரோட தோல் முட்டணும், பக்கத்தில் நிற்கணும், நட்பு பாராட்டணும். எதிரியாக பள்ளிவாசலில் நின்றுட்டாலும் அந்த இடத்துல கோவப்படக்கூடாது. அதுக்கு தான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறது. இது மாதிரி அரசியலில் நிறைய விஷயம் இருக்குங்க.
மதத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்க மாதிரி அரசியலுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. அப்போ நீங்கள் அதை உணரணும்னா அது தன்மை என்ன, அது என்ன புரிதல்ன்றதை புரிஞ்சுக்கணும். புரியாத பதறுகள்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, உங்களை நீங்களே எல்லாம் தெரியும்னு நினச்சிக்குவீங்க. இப்போ எனக்கு வெறும் இந்து மதத்தை பற்றி ஒண்டி தெரியுதுன்னா இந்து மதம் தான் சிறப்பான மதம்னு சொல்லுவேன். மற்ற மதத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தான் என்னால் கம்பேர் பண்ண முடியும். எல்லா மதத்துலேயும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஏடாக்கூடமாக இருக்கும், அது பார்க்கக்கூடாது. நல்லது ஏதோ யாரோ ஒருத்தர் ஒரு சிலர் எதனா அது உண்மையாக கூட இருக்காது, கடவுள் சொல்லியே இருக்க மாட்டார், கடவுள் பேரை சொல்லி வேறு யாருனா ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க, கடவுள் சொன்னார்னு சொல்லி இவர் எழுதி வச்சுருப்பார். உண்மையாக அங்கே தான் பெரியார் வர்றாரு உள்ள. சரி, பெரியாரை ஃபுல்லாக ஏற்றுக்கலாமா? நான் ஏற்றுக்கூடாது. அதை விட முக்கியமாக அண்ணா வர்றாரு. எதையும் தெரிஞ்சிக்க, எதையும் எதிர்க்காத, எதையும் நேசி, எல்லா மதமும் சம்மதம், ஏழையின் சிறைப்பில் இறைவனை காணும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டார். இந்து மதம், கிறிஸ்துவம், இஸ்லாமியம், தமிழர்கள், இதுதான் அவங்க அடையாளம். சண்டை போடாமல் உழைச்சி போகும். இங்கிலீஷு கூட வச்சுக்கோங்க. டெல்லிக்காரன் ஹிந்தியில் பேசின்னு வருவான், ஏமாற்றுவான் நம்மளை, உஷாராரு. அதான் அண்ணா பதப்படுத்தினார் அந்த மண்ணை. இப்போ விஜய் அவர்களுக்கு அண்ணா எப்போ பயன்படுத்துகிறாருன்னா அவரோட இல்லற வாழ்க்கையை பற்றி இப்போ ட்வீட்டு போடுறாங்க. அண்ணான்ற யாரும் பாதி பேர் உங்கள் கட்சியில் யாருக்குமே தெரியாது. அவரோட சாதனை என்ன, இந்த மண்ணுக்காக என்ன உழைச்சாரு, குடும்பத்துக்கு வறுமையை ஒண்டியே பரிசாக கொடுத்த ஒரு அரசியல்வாதி இந்த தமிழக மண்ணில் உண்டுன்னா அது அறிஞர் அண்ணா தான். மந்திரி மச்சாலாம் பணக்காரன் ஆயிடுறான், கவுன்சிலரோட ஒன்று விட்டு சித்தப்பா வீட்டிலலாம் வசதியாக இருக்கிறாங்க. சொந்த அதாவது தத்து பிள்ளைகள் அவருக்கு, ஐயாவுக்கு. ஆமாம், பெருசாக யாரும் ஒன்றும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க, பெரிய வீடு, மாட மாளிகை கூட ஒன்றுமே கிடையவே கிடையாது. அப்போது அவரை உங்கள் தலைவருக்கு தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை, பிரச்சனை இருக்குன்னும் போது அண்ணா அப்படி இல்லையா, எம்ஜிஆர் அப்படி இல்லையா, கலைஞர் அப்படி இல்லையா, இவர் அப்படி இல்லையா, அவரெல்லாம் ஃபஸ்ட்டு குறை சொல்லி தானே உங்கள் அண்ணன் வந்தார். உங்கள் அண்ணன் ஒழுங்காக இருக்கிறான்னு கேட்டால் நீங்கள் அங்கெல்லாம் போகிறீங்க. கேட்ட கேள்வி, வீட்டில் என்ன பிரச்சனை, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த வீட்டில் நெருப்பு எரியுது, இந்த வீட்டில் பூனை தூங்குது, அந்த வீட்டில் திருட கட்ட நேரத்தில் வந்துட்டு போகிறான், இதுவாக கேட்டாங்க. நம்ம வீட்டில் என்ன சார் நடக்குதுன்னு கேட்டால் அவர் ஊராமட்டை வீடுக்கெலாம் போய், அதுவும் அவர் பேச மாட்டார், ஆள் வச்சு பேசுவார், எதுவுமே சார் டீல் பண்ண மாட்டார். அதனால தான் இந்த கூட்டணி விவகாரங்கள் கூட யாரை வச்சு பேசுகிறாங்களா டீல் பண்ணுறாங்களா தெரியல. ஆனால் there's a strong rumors going on that இது உண்மையாக ஆகலாம், இல்லை ரூமராகவே பொய்யா போகலாம். பட் இந்த நேரத்தில் இது அதிகமாக பேசுறது நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, இந்த தாவேக்காவோட அந்த இறங்கு முகம் இருக்கு இல்லையா, அந்த பெர்செப்ஷன் ஒண்டி தான் அவங்க கிட்ட இருக்குது. பேசுபொருள் ஊடகத்தினுடைய அந்த வெளிச்சம் இது ஒண்டி தான் அவங்க கிட்ட இருக்குது. அப்புறம் விஜயோட அந்த முகம் வசீகரம், இது ஒன்று அது ஒன்று, இந்த ரெண்டத்தை தவிர்த்து அவங்கக்கிட்ட வேறு எதுவுமே ஆயுதம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இது எரிஞ்சிடக்கூடாது, இது அணைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட அவங்க இது முயற்சி பண்ணலாம். பொதுவாக முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்கள், இது செய்யலாம் உண்மை. ஏன்னா உங்கள் அண்ணனுக்கு 239 தொகுதியில் வேட்பாளர் இல்லைன்ற அந்த உண்மை அவருக்கு தெரியும். யாருக்கு? தாவேகா தலைவர் விஜய்க்கு தெரியும். திமுகக்கு நிகராகவும் அதிமுக நிகராகவும் அவங்களால தேர்தலில் செலவு செய்ய முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஊழல் பண்ணி கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சு வச்சுருக்கிறாங்க திராவிட கட்சிகள். நீங்கள் இப்போ தான் வரீங்க, உங்ககிட்ட இருக்கிறது சினிமா டிக்கெட் விற்று பிளாக் பணம் வந்தது. அந்த பிளாக்கு காசு இதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. இன்னொன்று, நீங்கள் நேரத்தையும் செலவு பண்ணாமல் பணத்தையும் வெளிப்படையாக சொல்லுங்கள் சார், அவர் கொஞ்சம் கடிக்கும் சார், கஞ்சம் சார் அவர் விஜய் சார். என்ன பெருசாக செலவு பண்ணிட்டார் அவர்? வள்ளல்னு பேர் வேறு எடுக்கணும்னு பார்க்குறாரு. வள்ளல்னா அர்த்தம் தெரியுமா? நல்ல கண்ணு செத்தார் பாருங்க, அவர் வள்ளல். எதில் வள்ளல்? தன்னோட உழைப்பையும் தன்னோட நேரத்தையும் தன்னுடைய நேர்மையும் மக்களுக்கு கொடுத்தாரு, முழுமையாக கொடுத்தாரு. ஒன்றுமே இல்லை. அவங்க சகோதரி அண்ணா அண்ணா அண்ணான்னு நின்று பார்த்து அழுகுது, கூட பிறந்தவங்க அந்த அம்மா. அவங்கள பார்க்கும்போது நமக்கு கண்ணெல்லாம் கலங்குது. கையில் ஒரு மோதிரம் கிடையாது, இது வளையல் கிடையாது, நெகை கிடையாது, நட்டு கிடையாது. எங்கள் அண்ணன் என்னோட ஒரே சொத்து, அதுவும் போயிடுச்சேன்னு அழுகுது அந்த அம்மா. அந்த அம்மா தான் அழுகுதுன்னு பார்த்தா ஊரில் கிராமங்கள்லேருந்து அழுகுறாங்க. ஐயா எங்கள் ஊரில் 80ல் வந்தார், 70ல் வந்தார், அங்கே வந்தார், இங்கே வந்தார், இந்த போராட்டத்துக்கு வந்தார், நெல் பிரச்சனை இருந்தது வந்தார், சுடுகாட்டு பிரச்சனை இருந்தது தண்ணி பிரச்சனை, தண்ணி எடுக்கக்கூடாதுன்னா அதுக்கு வந்தார். எந்தெந்த ஊரில் விளம்பரப்படுத்தல அந்த மனுஷன். அவரும் வள்ளல் தான். எம்ஜிஆர் பணத்தை கொடுத்தாரு, நேரத்தை கொடுத்தாரு, வாழ்க்கையை மேம்படுத்த கொடுத்தா, அதனால பேர் எடுத்தார். நீங்கள் அந்த பேரை சொல்லிக்கிறீங்களே அடுத்த எம்ஜிஆர்னு. நீங்கள் எப்படி எம்ஜிஆர்? எதில் எம்ஜிஆர்? எதனா ஒரு தொண்டை மருத்துவமனையில் இருக்கும்போது எம்ஜிஆர் இந்த மாதிரி விட்டு ஓடிக்கிறாரா? இல்லை எதனா அதுக்கு தரவுகள் இருக்கா? உங்களுக்கே உணர வேணாம், உறுத்த வேணாம், ஆனவனா ரெட்டலிக்கு போயிடுறீங்க. அது அப்படியே உருவணும். உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போதும் வந்தாரே சார், வெளியில் வந்தார், கிரவுண்டுக்கு வந்தார்ல எம்ஜிஆர் அவர்கள்.
சார் எம்ஜிஆர் நடிகர் கிடையாது. ஃபஸ்ட்டு அது நல்லா புரிஞ்சுங்க. அவர் வந்து முதல்ல வந்து ஒரு நல்ல மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரர். ஃபஸ்ட்டு அதுதான் முக்கியம். நீங்கள் இப்போ என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, வழக்கறிஞர் என் தொழில் தெரியும், பத்திரிகையாளர் தொழில் தெரியும், அரசியல் வியூக வகுப்பாளர் அது எனக்கு தெரியும் அந்த தொழில், பறவை கணக்கெடுத்தல் நான் பண்ணுவேன், வனத்துறைக்கு போனால் என்னால் வந்து ஒரு டிராஃப்ட் எழுதி கொடுக்க முடியும். இந்த வனத்துக்கு நீங்கள் ஒரு காட்டில் கூட்டு போய் விட்டு எனக்கு கூட ஒரு கார்டு, ஒரு ஏபிடபிள்யூ, 2 வாட்சரு, ஒரு பயாலஜிஸ்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா எல்லா இன்புட்ஸையும் எடுத்து ஒரு டிராஃப்ட் போட்டு ரேஞ்ச் ஆஃபீஸ்க்கு என்னால் ரிப்போர்ட் எழுத முடியும். இந்த டோபோகிராஃபியில் இந்த இடத்துல வந்து இது ப்ரே, இது ப்ரெடேட்டர், இது ப்ரே ப்ரெடேட்டர் ரிலேஷன்ஷிப்பு, இது ஆட்டிடியூடில் இந்த அனிமல் இருக்கும், இந்த பிளான்ட் இருக்குது, வெஜிடேஷன் இருக்குது, பயாலஜி என்னால் ரிப்போர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சீட்டு விட்டுருக்காரு. தண்டல்னா என்ன, சீட்டுன்னா என்ன, எப்படி வசூல் பண்ணுறது, என்ன பண்ண அந்த தொழில் தெரியும். சைக்கிள் கடை வச்சுருந்தார், பால் வியாபாரம் பண்ணார், மாடு கறக்க தெரியும், பால் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக ஊற்றிருக்கிறேன் நான். இப்போது இவ்வளோ விஷயம் இருக்குது. இது இல்லாமல் வந்து சர்க்கஸ் எக்ஸிபிஷன் கான்ட்ராக்ட் எடுப்பார். நான் வந்து போய் டிக்கெட்டு போட்டு இந்த பார்க்கிங்லலாம் வேலை செஞ்சுட்டு, அப்பா தான் ஓனரு, அதனால் எனக்கு ஆனால் சம்பளம்னு ஒன்று கொடுப்பாரு. இவ்வளோ விஷயம் இருக்குது எனக்குள்ளே. ஆனால் என்னை வெளியில் பார்க்குறது பத்திரிகையாளர். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒவ்வொன்றும் இருக்கும். இப்போது விஜய் சாருக்கு இந்த நடிகராக தான் எல்லாம், இப்போ எம்ஜிஆர் சாரை எல்லாம் நடிகராக தான் பார்க்குறாங்க. எம்ஜிஆருக்குள்ளே மனிதாபிமானம் அந்த பேசிக்காக வந்து அவர் ஒரு ஸ்டண்ட்டில் நல்லா வரும். இஸ் மோர் லைக் அ ஸ்டண்ட் மேன். ஒன்று. ரெண்டாவது நாடகத்துலேருந்து நடிச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறம் நடிகர். அதுக்கப்புறம் கட்சியில் அண்ணாவால் பயிற்சி பெற்றவர். அப்புறம் திமுக கட்சியில் ஊழியராக இருந்தவர். திமுகவில் ரொம்ப நாள் பொறுப்பில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் இந்த வள்ளல் ஆகிறது, அதெல்லாம் அப்புறமா வருது. அது மாதிரி எம்ஜிஆருக்குள்ளே நிறைய திறமைகள், நிறைய விஷயங்கள் ஒளிந்திருந்தது. எவ்வளோ பேருக்கு பண உதவி பண்ணிவிட்டு அந்த காசு திரும்பி வரலாம் பரவாயில்லன்னு விட்டு போனவர். இவர் வெறும் நடிகர், கலைஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், கதையாசிரியர், ஒரு கட்சி தலைவர், இலக்கியவாதி, ஒரு ஆசிரியர், இலக்கியவாதி, எல்லாத்தை விட 24 மணி நேரம் அரசியல்வாதி, உழைப்பாளி. அதை தாண்டி குடும்பஸ்தர். அவருக்கு இத்தனை இருந்தது அத்தனை இருந்தது அதெல்லாம் நீங்கள் எண்ணிக்கங்க, நான் வரல. குடும்ப தலைவராக இல்லையா? நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? ஸ்டாலின் சாரும் அழகிரி சாரும் கோச்சிங் போயிட்டாங்களா வீட்டு வரல? இல்லை வேறு எதனா தயாலு அம்மாலோ ராஜாத்தி அம்மாலோ எதனா நாங்கள் டிவோர்ஸ் பெட்டிஷன் போட போகிறோம் அப்படின்னு தேர்தல் நேரத்துலையும், ஏன்னா அவங்க தேர்தல் நேரத்தில் வந்தது தான் பிரச்சனையாமா, மற்ற நேரத்தில் வந்திருந்தா ஓகேவா? இல்லை இதுலேயே வந்து ஏதோ ஒரு சதி இருக்கிறது அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசியை அல்லது ஒரு நம்பிக்கையை வந்து விஜயோட ஃபாலோவர்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்படிங்க இதை போய் நம்ம டிஸ்கஷன் பண்ண முடியுங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க சொல்கிறது உண்மைதாங்க. எப்படின்னா, கலைஞர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்காரு. நம்ம இல்லாதப்போ நம்ம மகனான ஸ்டாலின் வந்து கஷ்டப்படக்கூடாது, ஒத்தையில் அழகிரியும் பிரிஞ்சிருவாங்க, கனிமொழி அந்தளவுக்கு கிடையாது, அப்போ ஸ்டாலின் வந்து தனித்து விடப்பட்டு இருக்கும்போது அரசியல் ரீதியாக பிரச்சனை வந்துடக்கூடாது நடிகரால். ஆல்ரெடி நம்ம எம்ஜிஆரால் பாதிக்கப்பட்டோம், விஜய்னு ஒரு தம்பி நல்லா வருது, நாளை தீர்ப்பு படம் பயங்கரமாக இருக்குது, லவ் டுடேவும் பார்த்தேன், காதலுக்கு மரியாதையும் அருமையாக நடிச்சிருக்காரு, அதனால் இவர் நல்லா வருவார் ஃப்யூச்சர்லன்னு 25 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அன்றைக்கே சங்கீதா அவர்களை, அம்மா நீ ஈழத்து பெண்ணு, இவரை காதலி, இவர் கல்யாணம் பண்ணிக்க, இவர் கூட வாழற மாதிரி வாழு, 2026 தேர்தல் வரும், அப்போது 2021 நீ பண்ணு, 2026 நீ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி சதி பண்ணு அப்படின்னு திமுக தலைவர் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் சங்கீதா. அவர் போட்ட ஸ்கெட்சு. ஆமாம், நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதான் பதில். நம்புற மாதிரியா இருக்குது? எருமை ஏரோப்ளைன் ஓட்டுதுன்னு 10 பேர் சொன்னாங்கன்னு பார்த்தா பரவாயில்ல, 10 பேர்கிட்ட விளக்கம் சொல்லலான்னு போனால் பார்த்தா அங்கே வந்து 10,000 பேர் இருக்கிறான். எருமை ஏரோப்ளைன் ஓட்டியது, எருமை ஏரோப்ளைன் ஓட்டியது, எருமை ஏரோப்ளைன் ஓட்டியது. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? அவங்க கூட சேர்ந்து என்னால் சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். தமிழ்நாடு அரசியல் அடுத்தடுத்து ரொம்ப பரபரப்பாக போகுது. 4 முனை போட்டி உறுதியான பிறகு இன்னும் தேர்தல் தேதியில் அறிவிச்சாங்கன்னா இன்னுமே ரொம்ப சூடு பிடிக்கும். தொடர்ச்சியாக உங்கள் கருத்துக்கள் எங்கள் நேயர்கள் விரும்புகிறாங்க. மிக்க நன்றி. நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம். போது 4 முனை போட்டி உறுதியான பிறகு இன்னும் தேர்தல் தேதியில் அறிவிச்சாங்கன்னா இன்னுமே ரொம்ப சூடு பிடிக்கும். தொடர்ச்சியாக உங்கள் கருத்துக்கள் எங்கள் நேயர்கள் விரும்புகிறாங்க. மிக்க நன்றி. நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.